துலாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சுக்கிர பகவான் பார்வையினால் சுப யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது 21/4/2024 முதல் 27/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானும், 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும், அவரோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவானும் அமர்வார். 7ஆம் இடத்திலே லாபாதிபதியாகிய சூரிய பகவான் உச்சம் பெற்றும், குரு பகவானும் அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கிர பகவானும் இணைவார்கள், உங்கள் ராசிநாதன். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார். துளாராசி என்பதில் பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நமக்கு சிறந்த வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதியும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 21/4/2024 அன்றைய தினம் திதி வளர்பறை திரியோதசி திதியும், மாலை 6 மணி வரை உத்தர நட்சத்திரமும், அமிர்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்று பிரதோஷம். அதனால் அந்த நாளை பொறுத்தளவுக்கு மிக அற்புதமான நாள். அன்றைய தினம் மதுரையிலே அருள்மிகு அன்னை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து திங்கட்கிழமை 22/4/2024 அன்றைய தினம் திதி வளர்புறை சதுர்த்தசி திதியும், ஹஸ்த நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாள். அப்போ அன்னைக்கும் முகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் திங்கள் ஞாயிறு 2 நாளுமே சுபமுகூர்த்த நாள். அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் மதுரையில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்று, இன்றைய தினம் திருத்தேரிலே அம்மையும் அப்பனும் பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி 4 மாசி வீதிகளிலும் மிக சிறப்பாக நடைபெறும். அன்று மாலை மதுரை அழகர் கோயிலிலே இருக்கின்ற ஸ்ரீ கள்ளழக பெருமான் மதுரைக்கு எழுந்தருளி விஜயம் செய்யக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சியில் நடக்கும். 1000 பொன் சப்பரத்திலே அவர் எழுந்தருளிய பொழுது மதுரை மக்களால் எதிர் சேவை செய்யக்கூடிய நிகழ்ச்சி அன்றைய தினம் நடைபெறும். அப்போ அன்னைக்கு விசேஷமான நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமை 23/4/2024 பௌர்ணமி திதி, சித்ரா நட்சத்திரம், அன்று சித்ரா பௌர்ணமி. அப்போ சித்ரா பௌர்ணமியில் பௌர்ணமியில் பெரிய கிரிவலம் செல்வாங்க. சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் அன்று. எல்லாவற்றைய விசேஷம். உலக மக்களால் மிக பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கள்ளழக பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றிலே எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அன்றைய தினம் நடைபெறும். மிக சிறப்பான நிகழ்ச்சி, காண கண் கோடி வேண்டும். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு நல்ல அருமையான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை 24/4/2024 திதி தேய்பிறை பிரதமை திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்று இரவு மதுரையிலே ராமராயர் மண்டபப்படியிலே கள்ளழக பெருமானுடைய தசாவதார நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்து வியாழக்கிழமை 25/4/2024
அன்று தேய்பிறை துவிதியை திதி, விசாக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினத்திலே காலையிலே அருள்மிகு கள்ளழ பெருமான் மோகினி அவதாரத்தோடு எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சியும் பூப்பல்லக்கு நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நடைபெறும். அடுத்து வெள்ளிக்கிழமை 26/4/2024 திதி தேய்பிறை திருதியை திதி, நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்ததாக இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை 27/4/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதி, கேட்டை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். தேய்பிறை சதுர்த்தி என்பதனால அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியாக அமையும். நண்பர்களே, இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது பணப்பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கடன், நோய், வம்பு வழக்குகள் சற்று அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ராகுபாவோடு சேர்ந்திருக்கனால மல்டி பண்ணுற அளவுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் பெருக்கம் எடுக்கும். அதனால் நிதானமான போக்கு தான் இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்கள். அதேபோல் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுவதையும் தவிர்த்து விடுங்கள். இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக சற்று பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் நிதானமான போக்கு ஒன்று தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதுபோக தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் அமரும் பொழுது ஜீவன லாபம் பல்கி பெருகும். அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்கார்றப்ப பொருளாதாரத்தில் இன்னும் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் தொழில் வியாபாரம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கடன், அதே போல் சில தேவைகளுக்கு மேலான விஷயங்கள் இதெல்லாம் தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறி வேலை பணிச்சுமைகள் சற்று குறைந்து சற்று ஓய்வும் அல்லது நிதானமான போக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் லாபம் தான் இந்த வாரத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் சுபமுகூர்த்தங்கள் வருகிறது. செவ்வாய்க்கிழமைக்கு பௌர்ணமி. அதுபோக இந்த வாரத்தில் எல்லா நாளுமே ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமங்கலத்தை பேசுவதற்கும் முடிவு செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான நாளாக அமையும். பெண்களுக்கு யோக பலம் பொருந்திய இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் லாப பலன்களும் நிறைய கிடைக்க அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபமும், குழந்தைகளை வச்சு வெளியே டூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.